அவர் ஆட்சி ஏற்றவுடன் 2-3 அறிக்கை கொடுத்தார். அதில் குறிப்பாக வந்து பெண்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்கக்கூடிய சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு ஏறக்குரிய இந்த கடந்த 18 நாளில் ஒரு 20க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் வந்து கோயம்புத்தூர், சூலூர் இதுபோல் பல சம்பவங்கள் நடைபெற்று விட்டன. ஒருவேளை புதிய அரசு பொறுப்பேற்ற காரணத்தினாலே ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தனுடைய விளைவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட இனியும் அது காலதாமதம் ஏற்படுவது அல்லது வந்து இது போன்ற சம்பவங்களை தடுக்க மறுப்பது அல்லது தடுக்க தவறுவது வந்து இந்த அரசுக்கு வந்து பெரிய களங்கத்தை உருவாக்கும். அதனால் வந்து முதல்ல சட்ட ஒழுங்கை வந்து முறைப்படுத்தணும். அந்த அரசு வந்து பொதுவாக வந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து போகிறபோது பெரும்பாலான மக்களிடத்தில் இருந்த அந்த கோரிக்கை என்னங்க, குழந்தைகளை 2 வருஷ குழந்தையெல்லாம் கற்பழிக்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் வெளியே போக முடியல, பாதுகாப்பற்ற நிலைமை. 2வது, எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், மதுக்கடைகளுக்கு போய் வந்து பால் ஆயிடுறாங்க. அதே போல் எல்லா கிராமங்களையும் வந்து போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது. அப்படின்னு இதையே நிறுத்துறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து முயற்சி தேவையில்லை. ஒரே நாளில் தமிழ்நாடு உத்தரவு பிறப்பித்து எல்லா மதுக்கடைகளும் மூட முடியும். ஆனால் 717 கடைகள் மட்டும்தான் மூடுவதற்காக உத்தரவு கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு இன்னும் 400 கடைகளை கூட மூடுற மாதிரி தெரியலைங்க. பல கடைகள் மூடிட்டு 3வது நாளே திறந்த மாதிரி தான் தகவல்கள் வருகிறது. ஏதோ ஒரு குழப்பம், அதில் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறதாக தெரிகிறது. அதனால் வந்து எந்த இது யாரையும் இப்போ நம்பாமல் பல எல்லா விஷயங்களுக்குமே முதல்வர் ஜோசப் பிசை அவர்கள் தாங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு சரியாக அமலாகிறதா என்பதை அவரே கண்காணிக்கணும். அதிகார மையத்தை முழுமையாக தலைமைச் செயலகத்தில் அவரிடத்து தான் இருக்க வேண்டுமே தவிர அவருக்கு மாற்றாக வேறொரு குரல் வந்து தமிழக தலைமைச் செயலகத்திலிருந்து வருவதை தமிழக மக்கள் ரசிக்க மாட்டார்கள், ரசிக்க தயாராக இல்லை. அதனால் அவர்கிட்டருந்து எந்த நடவடிக்கையும் வரணும், அவர் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணுங்கிறது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதனால் காவல்துறை மற்ற நிர்வாகங்களை இன்னும் வந்து கொஞ்சம் முடுக்கிவிட்டு முதல்ல 1 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யணும். 2வது, தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை வந்து மூடாமல் பூரண மதுவிலக்கு கொண்டு வராமல் பெரிய நல்ல காரியம் ஒன்றும் தமிழகத்தில் செய்ய முடியாது. வேறு வந்து மது இருக்கிறனால தான் கஞ்சாவுக்கு போகிறான், அதனால தான் போதைக்கு போகிறான். அதனால தான் வந்து யாரை, அதாவது 2 வருட குழந்தையை கூட வந்து பலாத்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு மிருகத்தனமாக மாறுறது. அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் எல்லா இதுலேயும் கூட. மிருகங்களும் கூட ஒரு புலியே கூட மான் குட்டியாக இருந்தால் அது கொல்வதில்லை, அது பாதுகாக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற போது 2 வருட குழந்தையை கற்பழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவர்கள் மிருகத்தை விட கொடியவர்களாக மாறுவதற்கு காரணம் மதுவும் போதையும் தான். அதனால் ஒரே புள்ளியில் ஒரே பாயிண்டில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் மதுக்கடைகளை, அது வந்து அரசு மதுக்கடைகளையும் மூடணும், தனியார் மதுக்கடைகளையும் மூடுவது ஒன்று தான் வந்து அதன் மூலமாக தான் சட்ட ஒழுங்கை முறையாக பாதுகாக்க முடியும். எனவே விஜய் அவர்கள் ஒரு நல்ல தூயாட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அதை வந்து நிறைவேற்றுவதற்கு முதல் இதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.